Audio Jungle. வணக்கம். தமிழரின் செய்தி களம். சீர்காழி அருகே கதிராமங்கலத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு செய்த தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் பெய்த கன மழையின் காரணமாக சம்பா சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது குறித்து தகவல் அறிந்த தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது சீர்காழி அருகே கதிராமங்கலத்தில் மழைநீரில் சாய்ந்த சம்பா நெற்பயிர்களை ஆய்வு செய்த அமைச்சர் மெய்யநாதன் பின்பு நிருபர்களிடம் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கன மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 18,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மற்றும் 1000 ஏக்கர் நிலக்கடலை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் பாதிப்புகள் குறித்து வேளாண்மை துறை மூலம் உரிய கணக்கெடுப்பு செய்யப்பட்டு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அனைத்து நெற்பயிர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், வேளாண்மை இணை இயக்குனர் சேகர் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 7-8 தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக நெல் அதிகமாக கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,70,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த 18,000 ஏக்கர் பரப்பில் இருக்கின்ற நெல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கணக்கெடுப்புகள் இன்னைக்கு நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இங்க இருக்கின்ற மாண்புமிகு மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சே ராமலிங்கம் அவர்கள், மாண்புமிகு நமது பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிவேதா முருகன் அவர்கள், மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் உட்பட எல்லோரும் நேரடியாக இந்த பாதிக்கப்பட்ட நெல் போன்ற கடலை பயிர்களை பார்வையிட்டு வந்திருக்கிறோம். இந்த பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களை பொறுத்த வரைக்கும் 18,000 ஏக்கர். அதே மாதிரி கடலை அந்த பயிர் செய்யப்பட்ட ஒரு வார காலத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து அனைத்துமே உரிய வேளாண் துறை மூலமாக ஜேடி அவர்கள் எல்லா பகுதியிலும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த பயிர்களுக்கான இழப்பிற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.